111 ரன் டார்கெட் அடிக்க முடியாமல் 95 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி கேகேஆர் அணி பஞ்சாப் கிட்ட பல்பு வாங்கியிருக்காங்க. பஞ்சாப் அணி வரலாற்று சாதனை படைச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. நடந்து முடிஞ்ச பஞ்சாப் விசஸ் கேகேஆர் மேட்சில் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி பேட்டிங் ஆடி 200 ரன் அடித்து சம்பவம் பண்ண போகிறோன்னு தைரியத்தோட பேட்டிங் ஆடினாங்க. கேகேஆர் அணியில் மோயின் அலியை ட்ராப் பண்ணிவிட்டு புதிய அணியை களமிறக்கினாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் அடிய பஞ்சாப் அணியுடைய தொடக்கத்தில் அதிரடியாக இருந்தாலும் ஓவருக்கு 40 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாலும் ஆரியா 12 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது ராணா போட்ட பாலில் ராம்தீப் சிங் வேறு லெவலில் ஒரு கேட்ச் எடுத்திருப்பார். செய்ய 2 பாலுக்கு டெக் அவுட்டில் அதே ஓவரில் ராணா போட்ட பாலில் ராம்தீப் சிங் வேறு லெவலில் ஒரு கேட்ச் எடுக்க அடுத்ததாக வந்த இங்கிலீஷ் 2 பாலுக்கு வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். மேக்ஸ்வெல் 7 பாலுக்கு வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற நிகில் வகேரா வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். அதில் விளையாண்ட பிரபு சிம்ரன் 5 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்ஷத் ராணா போட்ட பாலில் ராம்தீப் சிங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அதுக்கப்புறம் வந்து வீரர்கள் அடுத்தடுத்து அவுட்டாக பஞ்சாப் அணி 15.3 ஓவர் முடியல 10 விக்கெட்டில் பிறகு 111 ரன் அடிச்சிருப்பாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் ராணா 3 விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி நரன் 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேகேஆர் வெற்றி பெற 20 ஓவருக்கு 112 ரன் அடித்தா வெற்றின்னு ஈஸியாக டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க. ஆனால் அந்த அணியுடைய தொடக்கம் மோசமாக இருந்துட்டு டிகாக் 2 ரன்லையும் சுனில் நரன் 5 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட்டாக ரஹானே ரகுவன்சி கூட்டணி ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. ஆனால் முக்கியமான நேரத்தில் ரஹானே 17 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் போட்ட முதல் ஓவரில் எல்பி ஆகிட்டு ரிவ்யூ எடுக்காமல் வெளியேறியிருப்பார். ஏன்னா ரஹானே அவுட் வந்து நாட் அவுட், ஆனால் ரிவ்யூ எடுத்திருந்தால் நாட் அவுட் ஆகிருக்கு. ஆனால் ரிவ்யூ எடுக்காமல் வெளியேறியிருப்பாங்க. ரகுவன்சி 28 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட்டாக அடுத்ததாக வந்த வருண் சக்கரவர்த்தி 7 ரனில் மேக்ஸ்வெல் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளியேறிட்டாங்க. ரிங்கு சிங் 2 பாலுக்கு சகால் போட்ட பாலில் வெளியேற ராம்தீப் சிங் டெக் அவுட்டில் சகால் போட்ட பாலில் செய்ய கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாங்க. ராணா ஜான்சன் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற வைபவ் வரோ ஹர்தீப் சிங் போட்ட பாலில் வெளியேற கடைசி 28 பாலுக்கு வெற்றி பெற 18 ரன் தேவைப்படும் போது ரசூல் கிரீஸில் 10வது விக்கெட்டுக்கு நின்றுப்பார். ஆனால் ரசூல் விக்கெட்டை ஆண்ட்ரிஸ் நோக்கிய வேறு லெவல் பந்து வீசி போல்ட் எடுக்க கேகேஆர் அணி 15.1 ஓவர் முடியல 10 விக்கெட்டில் பேருக்கு 95 ரன் அடிச்சிருப்பாங்க. சகால் 4 ஓவர் வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்து கேம் சேஞ்சராக மாறி பஞ்சாப் வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைச்சிருப்பாங்க. ஐபிஎல் வரலாற்றில் லோ டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்ச அணி அப்படிங்கிற சாதனையை பஞ்சாப் அணி படைச்சிருக்காங்க. பஞ்சாப் அணி தான் அதிக ரன்னை சேசிங் பண்ண ஜெயிச்ச அணி அப்படிங்கிற சாதனையும் வச்சுருக்காங்க. தற்போது குறைஞ்ச டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்ச அணி அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வெற்றியை பஞ்சாப் ரசிகர்களையும் நம்பியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மாயாஜால போட்டியை மேஜிக் போட்டியை இந்த போட்டியில் பஞ்சாப் வந்து சூப்பராக பந்து வீசி ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆர் அணி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோற்றுருக்காங்க.